ஹே டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சார்மிங் சேலம் பொண்ணு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்னே சொல்லலாம். நான்வெஜ் ரெசிப்பியில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதே ப்ராசஸ் தான் நீங்கள் ப்ராய்லர் சிக்கன்லேயும் செஞ்சு பார்க்கலாம். கோழி அறுத்ததுக்கப்புறமா மேலே இருக்க ஹேரெல்லாம் ரிமூவ் பண்ணுவோம். அது அப்படியே எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் காமிச்ச மாதிரி ஹாட் வாட்டரில் கொஞ்சம் நேரம் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணால் இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். கோழியோட ஹேரெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நெருப்பில் அனலில் காமிக்கணும். அது எதுக்கு அப்படின்னா, நம்ம எடுத்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக இருக்க ஹேர் எல்லாமே ஈஸியாக க்ளீனாகி வந்துடும். அதுக்கப்புறம் அதில் ஏதாவது பாக்டீரியாஸ் இருந்தால் அதுவும் போயிடும். நம்மளை நிறைய பேர் ப்ராய்லர் சிக்கனுக்கு தான் அடிக்ட். ஏன்னா அதோட டேஸ்ட் அப்படி இருந்தாலும் அது ரொம்பவே அன்ஹெல்தி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டுக்கோழி எடுத்துக்க பாருங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருமே நாட்டுக்கோழி தான் சாப்பிடுவாங்க. நான் மட்டும் தான் ப்ராய்லர் சாப்பிடணும்னு நினைப்பேன். அதுவுமே இப்போல்லாம் ரொம்ப ரேராக தான் வாங்கி சாப்பிட்றேன். நாங்கள் வீட்டிலே கோழி வளர்த்தனால மட்டன், ஃபிஷ் இதெல்லாம் மட்டும்தான் நாங்கள் கடையில் எடுப்போம். மற்றபடி நாட்டுக்கோழி எல்லாமே வீக்லி ஒன்ஸ் நாங்கள் வீட்டிலே தான் எங்கள் கோழியை தான் அடிச்சுப்போம். நம்ம ஷாப்பில் வாங்கிட்டு செய்கிற சிக்கனுக்கும் வீட்டில் செய்கிறதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்மளாக வளர்த்தி நம்மளாக அதை சமைச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். எங்கள் மாமனார் தான் கோழியெல்லாம் அறுத்து அதை ஹேரெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. இவர் வெட்டுவார், அத்தை சமைச்சிருவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்காதீங்க, நான் நல்லா சாப்பிடுவேன். நம்ம கோழியை நல்லா அனலில் காமிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா ஹேரெல்லாம் க்ளீனாக ரிமூவ் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறமா கை நிறைய மஞ்சள் எடுத்துகிட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிடணும். இது எதுக்கு அப்படின்னா, இது ஆன்டிபயோட்டிக் மஞ்சள், உங்களுக்கு தெரியும். டர்மரிக் ஆன்டிபயோட்டிக்கு. அதுக்கப்புறம் நல்ல மணமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறது. மஞ்சள் போட்டு நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு டைம் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ கோழியை அறுத்து க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நமக்கு தகுந்த மாதிரி வெட்டிக்கலாம். பிரியாணி வேணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டிக்கலாம். கிரேவி வைக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியும், இல்லை வேறு ஏதாவது ஃப்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்டிக்கலாம். இந்த கிரேவி இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, பூரி, பிரியாணிக்குமே பக்கா காம்போவாக இருக்கும். ஸோ நம்ம வெட்டி முடித்ததுக்கப்புறமா இதுதான் சிக்கனோட குவான்டிட்டி. இப்போ நம்ம கிரேவி செய்கிறதுக்கு மசாலாஸ்லாம் வறுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம ரெடிமேட் மசாலா போடாமல் இந்த மாதிரி வீட்லேயே நம்ம வறுத்து செய்யும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் கூட ரெடிமேட் மசாலாஸ் யூஸ் பண்ணுவேன். ஆனால் அத்தை எப்போவுமே இந்த மாதிரி எதுலேயுமே எந்த ரெடிமேட் மசாலாமே போட மாட்டாங்க. இன்ஸ்டண்ட்டாக அவங்க வறுத்து அரைச்சி தான் செய்வாங்க. ஒரு கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த குவான்டிட்டியில் சிக்கன் குழம்பு வைக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த குவான்டிட்டியில் நான் காமிக்கிற மசாலாஸ்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ கொத்தமல்லி போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. தீய விட்டுறாதீங்க, ஃப்ளேவர் மாறிடும். ஸோ நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறமா இதிலே வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி வரமிளகா நல்லா வறுத்ததுக்கப்புறமா இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயிலே ஆயில் போடாமல் அரிசியை வறுத்து எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு போடுவோம் அந்த அரிசி தான். எதுக்காக அரிசி போடுறோம் அப்படின்னா, கிரேவி நல்லா திக்னஸாக இருக்கும், அதுக்கப்புறம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இதுக்கப்புறம் நம்ம அடுத்தது வறுக்க போகிறது என்ன அப்படின்னா, மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம், கூடவே கசகசாவும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். தீய விடாமல் வறுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு அதிலே சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் எவ்வளோ அதிகமாக போடுறோமோ அந்தளவுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். நாங்கள் பாத்திரத்தை செய்யறதுனால பாத்திரம் வச்சுருக்கோம். நீங்கள் குக்கர்லேயும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். பாத்திரம் வச்சு ஆயில் போட்டுட்டு கடுகு போட்டுருங்க. கடுகு நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறமா கூடவே சோம்பு போட்டுருங்க. சோம்பு தாளிக்கும் போது போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். அதுக்காக தான். கருவேப்பிலையும் இதிலே போட்டுடணும். இதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் நல்லா வணங்கி வரட்டும். சிக்கன் நல்லா வணங்கணும், அதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கணும். அதுக்காக இந்த ஸ்டேஜில் கல் உப்பு போட்டுக்கோங்க. கூடவே மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஸோ சிக்கன் நல்லா வணங்கிட்டு இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம போய் தேங்காய் திருவிடலாம். தேங்காய் எப்போவுமே நாங்கள் தேங்காய் பால் தான் ஊற்றுவோம். தேங்காய் அப்படியே அரைச்சி ஊற்ற மாட்டோம். வெஜ் ஆகட்டும் நான்வெஜ் ஆகட்டும் எல்லாத்துக்குமே தேங்காய் பாலாக தான் ஊற்றுவோம். தேங்காவை ஊற்றினா இங்கே யாருக்கும் பிடிக்காது. நீங்களும் எப்போவுமே தேங்காவை ஊற்றாமல் தேங்காய் பாலை எல்லா டிஷ்க்கும் ஊற்றி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சிக்கன் நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கூடவே நம்ம சின்ன வெங்காயமும் பூண்டும் வணக்கி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்துருக்கலாம், அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடலாம். இதெல்லாம் நல்லா வணங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசலாம் போய் சிக்கன் நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா முன்னாடி நம்ம வறுத்து அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த மசாலா எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கணும். நாங்கள் எப்போவுமே அந்த கசண்டோடு போட மாட்டோம். ஃபுல்லாக நைஸாக அரைச்சிட்டு தண்ணி நல்லா ஊற்றி நல்லா வடிகட்டிக்கணும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ ரெடிமேட் மசாலாலாம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் குழம்பு ஒரு மாதிரி கசப்பு எடுத்துக்கும். குழம்போட டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி வச்சு பாருங்கள். அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். சூப்பராக இருக்கும் கிரேவி. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதில் கலந்து விட்டதுக்கப்புறமா உப்பு செக் பண்ணிட்டு உப்பு பத்தலைன்னா இதிலே போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கிரேவியோட கலரே மாதிரி நம்ம ஊற்றின மசாலா எல்லாமே நல்லா கொதிச்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் நல்லா நம்ம திக்காக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், மூடி வச்சிடலாம். இப்போது நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த டேஸ்ட் வரும். ரெடிமேட் மசாலா போட்டால் கண்டிப்பாக இந்த டேஸ்ட் வராது. சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றினது 5 to 10 minutes கொதிச்சா போதும். எண்ணெய் தழும்பி மேலே வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம்லேருந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கே ரொம்ப டேஸ்ட் பிடிச்சிடும். இதே மெத்தட் நீங்கள் ப்ராய்லர் சிக்கன், மட்டன் இது ரெண்டுலேயுமே செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ லாஸ்ட்டாக தான் அந்த கோழியோட முட்டை இதில் போடுறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டால் அது உடஞ்சிரும். அதனால் ஸோ ஃபைனலாக நம்ம டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடிங்க. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி எப்படி எண்ணெய் தழும்பி மேலே வந்திருக்கு பாருங்கள். செம்மையாக இருக்குங்க, சொல்கிறதுக்கு வார்த்தையே இருக்காது. அதுவும் இட்லிக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறைய பேர் பொட்டுக்கல்ல கடலை மாவெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. அதெல்லாம் போடாமல் எவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சியில் கிரேவி எப்படி இருக்குன்னு பாருங்கள். தேங்காய் பால் நம்ம அரைச்சி வச்ச மசாலாலாம் வச்சு. ஸோ வீட்லேயே எந்த ரெடிமேட் மசாலாவும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்ச மசாலா வச்சு ரொம்ப ஸ்பைஸியான சிக்கன் கிரேவி ரெடி. நீங்களும் இதே மெத்தடில் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வைக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி பக்கத்தில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். நம்ம சேனலில் போட்டிருக்க மற்ற ரெசிபிஸ் அண்ட் வ்ளாக்ஸ் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். மேலே ஐகார்ட்லேயும் லாஸ்ட்டில் எண்ட் ஸ்க்ரீன்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் டேஸ்டியான ரெசிபிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸ் உங்களுக்காக நம்ம சேனலில் வெயிட்டிங். ஸோ ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் அண்ட் கீப் வாட்சிங் அவர் சேனல். யாரெல்லாம் சிக்கனோட அடிக்ட் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணும்போது தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷனலாக இருக்கும். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் எங்கள் ஹார்ட் ஒர்க்கான கிரெடிட். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.